அந்த இடத்துல யாரோ பேசுகிற மாதிரி கேட்குது, யாரோ நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்கிற மாதிரி ஏன் தோணுது? இது வெறும் மன நிறைவா இல்லை சீரியஸான மனநிலை பிரச்சனையா? வாங்க பார்க்கலாம். இதோட பேர் தான் ஸ்கிசோஃப்ரீனியா. இது ஒரு நோய் இல்லை, இது ஒரு சிண்ட்ரோம். அதாவது இதோட சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் பாதிக்கிறது என்னன்னா, நம்ம நினைக்கிறது, பேசுகிற விதம், நம்மளோட உணர்ச்சி, கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோஷியல் லைஃபுமே இதனால் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க. இதில் 2 விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஒன்று ஹாலுசினேஷன். ஹாலுசினேஷன் அப்படின்னாலே ஒரு பிரம்மை, யாரோ பேசுகிற மாதிரி கேட்குறது. தென் டெலியூஷன். டெலியூஷன் அப்படின்னா உண்மை இல்லாத நம்பிக்கைகள், ஒரு ஃபால்ஸ் பிலீஃப். பட் அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக அவங்க பிடிச்சிப்பாங்க. அதை நீங்கள் ப்ரூஃபோடு சொன்னால் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யாரோ அவங்கள துரத்துற மாதிரி, கண்காணிச்சிட்டே இருக்கிற மாதிரி தோணும். தென் நெகட்டிவ் சிம்டம்ஸ். லைஃப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்கள தனிமைப்படுத்துகிறாங்க. மகிழ்ச்சினா என்ன, சோகம்னு தெரியாமல், என்னன்னு தெரியாமலே வாழ்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்கிசோஃப்ரீனியா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.